Hello students. So already நம்ம இந்தியன் பாலிட்டியில ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. The thing என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் உடைய கதையெல்லாம் சொல்லி அந்த சட்டங்கள் ஆரம்பிச்சு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி எங்க தொடங்கியிருந்தோம் 1773ல ரெகுலேட்டிங் ஆக்ட்ல தொடங்கியிருந்தோம். இப்போ தொடங்கும் போது என்ன சொல்லிருப்பாங்கன்னா ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஓகேவா அனுமதி கொடுக்கணும், அனுமதி வாங்கணும். அந்த கம்பெனி ஒவ்வொரு 20 வருஷத்துக்குமே வந்து கம்பெனி வந்து அரசு கிட்ட அனுமதி வாங்கி அப்போ ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு சட்டம் வெளியிடப்படும். அதுதான் சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லுவாங்க, பட்டய சட்டம் அல்லது சாசன சட்டம் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்து 1781 1784ல 3 சட்டங்கள் பிட் இந்திய சட்டம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ 1786ல ஒரு சின்ன மாற்றம் நடக்குது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா காரன்வாலிஸ் பிரபு, நம்மளுடைய காரன்வாலிஸ் இருக்காரு இல்லையா, லார்டு காரன்வாலிஸ் 1786ல அப்பாயிண்ட் பண்ணப்படும் போது இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வந்து என்னால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அங்க போய் கவர்னர் ஜெனரலால உட்கார முடியாது. சோ நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா நான் கவர்னர் ஜெனரலா இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு நான் கேட்கிற 2 பவர் எனக்கு தரணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலுக்கான அதிகாரம் திருப்பி தரப்படணும். கவுன்சில் முடிவெடுத்தா கவர்னர் ஜெனரல் கேட்கணும். அந்த மெஜாரிட்டி சம்பந்தமானதான் நம்ம பார்த்துருந்தோம். மெஜாரிட்டியா என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் கவர்னர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் டெசிஷன் எடுப்பேன். கவுன்சில் சொல்றது எனக்கு ஒத்துப்பட்டு வரலையா, நான் சில முடிவுகளை நானாவே எடுப்பேன். அதுக்கு எனக்கு தனிப்பட்ட உச்ச அதிகாரம் வேணும். ரெண்டாவதா என்னது அப்படின்னா என்ன சொல்றது, சோ இந்த அதிகாரம் தான், இந்த அதிகாரம் தான் வந்து இவர் கேட்டு பெறுறாரு. ஓகே, அந்த கவுன்சில் கிட்ட பவுண்ட் பண்ணி நான் இருக்கக்கூடாது, ஒண்ணுதான் வரும். ஓகேவா, சோ தனக்கே வந்து ஒரு சுய அதிகாரத்தை வந்து கேட்டு பெறுகிறார். அது இருந்தாதான் நான் போவேன் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதுதான் இந்த 1786 திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அதே மாதிரி இது ஒண்ணுதான் அதிகாரம் தான். அதிகாரத்திலே என்ன இன்னொன்னு சொல்லியிருப்பார் இவர் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் வந்து கவுன்சில்ல 3 பேர் இருப்பாங்க. 4 மெம்பரா இருந்தது 3 மெம்பரா குறைச்சிட்டாங்க. எங்க பிட் இந்திய சட்டத்துல அந்த 3 மெம்பர்ல ஒருத்தர் வந்து கமாண்டர் இன் சீஃப், படைத்தளபதியா இருப்பாரு இல்லையா. அப்ப இவர் என்ன சொல்ற, அந்த படைத்தளபதியாவும் நானா தான் இருப்பேன், எனக்கு தான் அதிகாரம் வேணும், அந்த படைத்தளபதி நான் தான். சோ புதுசா ஒரு படைத்தளபதியில நான் அப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு. இவருடைய திறமையை பார்த்து சரி இவரே நம்ம அனுப்பி வைப்போம்னு சொல்லி நினைச்ச ஆங்கில அரசு என்ன பண்ணுது, ஒத்துக்குது. 1786ல இவருக்குன்னே ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது, திருத்த சட்டம். அந்த திருத்த சட்டப்படி காரன்வாலிஸ் பிரபுவுக்கு கூடுதல் அதிகாரங்கள் மற்றும் அவரே வந்து படைத்தளபதியாகவும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனை கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஓகே, சோ இவர் வர்றாரு. இவருடைய பீரியட்ல இருக்கும் போதுதான் அடுத்ததா என்ன நடக்கும் அப்படின்னா 1793ல ஒரு என்னது சார்ட்டர் ஆக்ட் ஒண்ணு கொடுக்கப்படும். ஏன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. 1773க்கு அப்புறம் 1793 செகண்ட் சார்ட்டர் ஆக்ட் ரிலீஸ் ஆகுது. இந்த சார்ட்டர் ஆக்ட்ல ஒன்னும் பெருசாலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க இருக்கு இல்லையா இந்த இது ஓகே 1786ல இருந்த அந்த காரன்வாலிஸ் பிரபுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாங்கல்ல, அந்த அதிகாரம் இனி வரக்கூடிய கவர்னர்களுக்கும் கொடுக்கப்படும். மாநிலங்களை பிரசிடென்சிஸ், அந்த மாகாணங்களை ஆளக்கூடிய கவர்னர்களுக்கும் சில குறிப்பிட்ட அதிகாரம் தனியே வழங்கப்படுது. இவர் கொடுத்த அதே அதிகாரம் கொடுத்துடுறாங்க. புரியுதா, இவர் கொடுத்த அதே அதிகாரம் கொடுத்துறாங்க. ஓகே, சோ ஒருவேளை கவர்னர் ஜெனரல் நினைச்சா ஒரு கமாண்டர் இன் சீஃபா தனியா அப்பாயிண்ட் பண்ணிக்கட்டும், இல்லாட்டி அவரே கமாண்டர் இன் சீஃபா இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி 1793ல காரன்வாலிஸ் பிரபுக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாங்களோ அது எல்லா கவர்னர் ஜெனரலுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 1813ல அடுத்த 20 வருஷத்துல ஒரு சார்ட்டர் ஆக்ட் உருவாகுது. ஓகே, இப்போ இந்த சார்ட்டர் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. இப்பதான் எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் ரீடெவலப் ஆக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எஜுகேஷன் பத்தியே யோசிக்காத ஆங்கில அரசு இப்ப கொஞ்சம் எஜுகேஷன் பத்தி யோசிக்க ஆரம்பிக்குது. இப்ப 1813ல முதல்ல என்னதுன்னா கம்பெனியினுடைய கமர்ஷியல் விவகாரங்கள் வந்து நிப்பாட்டுறாங்க. இனிமே இஐசி வந்து மேக்சிமம் வந்து வியாபாரம் வச்சுக்கவே கூடாது, கமர்ஷியலாவே இயங்க கூடாது. அதாவது இந்தியாவுல எல்லா வியாபாரத்தையும் கட் பண்ணிக்கங்க. மோனோபாலி ஆஃப் ட்ரேட் அப்படின்னா வணிக முற்றுரிமை. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மட்டுமே வணிகம் பண்ணக்கூடிய செயல் கொஞ்சம் முற்றிலுமா குறையுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 99% குறைஞ்சிருச்சு. ஒரு சில ஏரியால மட்டும் ஆங்கிலேயர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க. மற்றபடி முழுமையா அரசியல் ரீதியா இயங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க இப்போ இந்த சட்டப்படி. ஓகேவா, எஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சைனால மட்டும் இந்த சட்டப்படி என்ன, சைனால மட்டும் நீங்க வியாபாரம் பண்ணிக்கங்க, இந்தியாவில வியாபாரம் வேணாம்,
தேயிலை தொடர்பான வியாபாரங்களை மட்டும் பாத்துக்குங்க, தேயிலை தொடர்பான வியாபாரங்களை மட்டும் பாத்துக்குங்க. மற்றபடி சைனால நீங்க முழுமையா வணிக உரிமை அது எப்பவும் போல நீங்க இயங்கிக்கீங்க. இந்தியாவுல வேற எந்த வணிகமும் பண்ணாதீங்க, அரசியல் காரணங்கள் மட்டும் பாருங்கன்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, முதல் முறையா கல்விக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் நிதியானது ஒதுக்கப்படுது. இந்த நிதி முழுமையா பயன்படுத்தப்பட்டதா அப்படின்னா உங்க நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கும்போது, யூரோப்பியர்களின் வருகை படிக்கும்போது இதை வந்து முழுமையா பயன்படுத்திருக்க மாட்டாங்க. நிதி ஒதுக்குறோம்னு சொல்லி ஒதுக்கியிருப்பாங்க, ஆனா அது ஃபுல்லா பயன்பாட்டுக்கு வந்து எஜுகேஷன் ஒண்ணுமே ஆயிருக்காது, இம்ப்ரூவ்மெண்டே ஆயிருக்காது. ஆனா ஒரு விஷயம் என்ன நடக்கும்னா, 1 லட்சம் நாங்க ஃபண்ட்ஸ் அப்ளை பண்ற எஜுகேஷனுக்கு கிறிஸ்டியன் மிஷனரிஸ், ஓகே, கிறிஸ்துவ சமய பரப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களை கூப்பிடுவாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த விஷயம் நடக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல அவங்க வர ஆரம்பிப்பாங்க 1813 காலகட்டத்துல. இதுக்கப்புறம் இது வந்து அப்ப அடுத்தடுத்த 20 ஆண்டுகள்ல வந்துட்டு இருக்கு இல்லையா. அடுத்த 20 ஆண்டுனா எப்போ வரும்? 1833. சோ ஒரு சிச்சுவேஷன் அக்கர் ஆகுது. 1833ல ஒரு சட்டம், ஓகே. சோ 1833 again a charter act, okay. இதுவுமே வந்து ஒரு charter act தான். சோ இந்த charter act என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நம்ம வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் டெரிட்டோரிஸ் இன் இந்தியா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் மாத்தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வராங்க. இந்திய தலைமை ஆளுநர். எப்போ சும்மா என்ன ஒண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கு. சோ இந்திய தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. இந்தியாவுக்கே இவர் தான், இந்தியாவில் உள்ள முழு பகுதிகளுக்கும் ஆங்கில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இவர் தான் தலைமை ஆளுநர். அப்படி வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னா லார்ட் வில்லியம் பென்டிக், ஓகே. சோ லார்ட் வில்லியம் பென்டிக் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஓகே. சரி, ஓகே. இப்ப இந்த சட்டம் அப்படி என்ன முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்க்க வந்தீங்க அப்படின்னா, ஒரு லா மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்ப ஆல்ரெடி வந்து கவர்னருடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில்ல 3 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா. ஓகே. இப்போ வந்து ஒரு லா மெம்பர் இந்த சட்டப்படி கொண்டு வருவாங்க. அப்படி வர்ற லா மெம்பர் தான் யாரு அப்படின்னா டிபி மெக்காலே அப்படிங்கிற ஒரு லா மெம்பர். இவர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பர்சன். டிபி மெக்காலேயுடைய கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில 1035ல எஜுகேஷன் ஆக்ட், இந்தியன் எஜுகேஷன் ஆக்ட் முதல் முறையா இந்திய கல்வி சட்டம் பாஸ் பண்ணப்படும். இவர் தான் இந்தியாவுல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை கொண்டு வந்தது, ஓகேவா. இந்தியாவுல இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு மொழி மேலை நாட்டு கல்வியை புகுத்துனது இவர் தான். டிபி மெக்காலேயுடைய அறிக்கை தான், அவர் தான் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அதை உடனே கவர்னர்ஸ் வந்து ஏத்துக்கிட்டு, கவர்னர் ஜெனரல் வந்து ஏத்துக்கிட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, ஓகே. சோ சாரி 1935 எக்ஸ்ட்ரீம்லி சாரி 1835, ஓகே. ஓகே. சோ இப்போ லார்ட் வில்லியம் பென்டிங் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சோ இதை விட பெரிய இது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, முற்றிலுமா கொஞ்சம் நெஞ்சமா வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லி. சோ முற்றிலுமா இந்தியாவுல வணிக விஷயத்தை விட்டுட்டு முழுவதும் அரசியல் ரீதியா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த சட்டப்படி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெம்பர் அப்பாயிண்ட் பண்றது, அவ்வளவுதான். மேக்சிமம் இதுல வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது, ஓகே. ஓகே. சோ இதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓப்பன் காம்படிஷன். இப்ப எப்படி எஜுகேஷனுக்கு வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணாங்களோ அதே மாதிரி ஓப்பன் காம்படிஷன், திறந்த போட்டி, ஓகே, திறந்த வெளி போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாருக்குமே, ஈவன் டு த இந்தியன்ஸ், அதாவது இங்கிலாந்து அரசினுடைய அந்த பிரிட்டிஷ் ஆட்சி வந்து இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அதிகாரிகளை நியமிப்பாங்கல்ல, அந்த அதிகாரிகளை நியமிப்பதில் வந்து இந்தியர்கள் பங்கு கொள்ளலாம். இந்தியர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படணும். எந்த ஒரு இந்தியனும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் தன்னுடைய மதம் மற்றும் பிறப்பு போன்ற காரணங்களால், பிறந்த இடம், மதம் போன்ற காரணங்களால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பு தடுக்கப்படக்கூடாது. எல்லாரும் சமமா நடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துச்சு. ஆனா இந்த ஓப்பன் காம்படிஷனுக்கு அப்ப இருந்த இயக்குநர்கள் குழு இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இயக்குநர்கள் குழு இருக்கும் இல்லையா, அந்த இயக்குநர்கள் குழு ஒப்புதல் கொடுக்கல. பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சது, இந்தியர்கள் அதுல வரவே கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால இது வந்து கொஞ்சம் ஹோல்டுல போட்டாங்க, கிடப்புல போட்டாங்க. அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் வேற ஒண்ணும் கிடையாது, ஐசிஎஸ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஐசிஎஸ் எக்ஸாம், ஓகே, குடிமை பணிகள், அதுக்கான ஸ்டார்ட் பண்ணது அந்த காலகட்டம் தான். பட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, உடனே ஹோல்டில் வச்சுட்டாங்க, இயக்குநர்கள் குழு தெரிவிச்ச அந்த கடுமையான எதிர்ப்பின் காரணமா, ஓகே. இதுக்கப்புறம்
அகைன் இன்னொரு 20 வருடங்கள் கழித்து என்ன நடக்குது அப்படின்னா 1853ல ஒரு சட்டம் உருவாகுது. அடுத்த ஒரு சட்டம் 1853. இதுவுமே சார்ட்டர் ஆக்ட் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இந்த சட்டம் தான் என்ன சொல்றது, நிறைய சேஞ்சஸ் பண்ணுது. இதுல பாத்தீங்கன்னா for the first time எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன் தனி, லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் தனின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதாவது நிர்வாக பணிகள் தனியா, சட்டம் இயற்றும் அதிகாரங்கள்ல தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 6 உறுப்பினர்கள் 6 members were appointed. 6 members 6 members வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க சட்டம் இயற்றும் அதிகாரங்களுக்காக. ஆனா இவங்க எக்காரணம் கொண்டும் இவங்களோட தலையிடக்கூடாது. எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் தலையிட உரிமை அவங்களுக்கு கிடையாது. சட்டம் இயற்றும் விவகாரங்கள்ல டிஸ்கஸ் பண்ணி அட்வைஸ் பண்றது மட்டும்தான் இவங்க வேலை. வேற பெரிய அதிகாரங்கள கிடையாது. ஒரு 6 உறுப்பினர்கள் இதுல அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. 6 உறுப்பினர்கள். இதுலயுமே ஒரு விஷயம் கொண்டு வர்றாங்க. என்னன்னா 6 உறுப்பினர்கள்ல 4 பேர், ஓகே, 4 members வந்து லோக்கல் ரெப்ரசன்டேஷன். லோக்கல் ரெப்ரசன்டேஷனா உள்ளூர் பிரதிநிதிகள். அது உள்ளூர் பிரதிநிதிகள் வந்து இந்தியர்களா இருக்கணும்னு சொல்லவே இல்லை. உள்ளூர் அப்படின்னா என்ன மீனிங்ல சொல்ல வர்றாங்கன்னா, ஒவ்வொரு கவர்னர் கிட்டையும், அதாவது என்ன காரணம்னா ஒரு பெரிய பேர்டன் ஆகுது. இதுக்கு முதல்ல நான் என்ன நேச்சர் அப்படின்னு சொல்லிடுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இப்போ சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்க 1773லயே எல்லா பிரசிடென்சிஸும் வந்து பெங்கால் பிரசிடென்சி கீழ் தான் வருது. அப்போ பெங்கால் பிரசிடென்சிஸ் தான் சட்டம் ஏற்றுதல உச்சபட்ச அதிகாரம். அப்போ வந்து ரொம்ப ஓவர் பேர்டன். என்ன பண்ண முடியல அப்படின்னா, இந்த எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில மட்டும் வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அப்போ ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அப்படியே தள்ளி போட வேண்டியதா இருக்கு. நிறைய 3-4 பிரசிடென்சிஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து சட்டம் இயற்றணும். முதல்ல இந்த சட்டத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உடனே இன்னொரு ரெக்கமெண்டேஷன் வருது. உடனே இன்னொரு ரெக்கமெண்டேஷன் வருது. எல்லாமே ஒரே இடத்துல பண்ண முடியல. நிறைய டிலே ஆகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தனியாவே அமைச்சிட்டாங்க. தனியா அமைச்சதோட மட்டும் கிடையாது, தனியா அமைச்ச 6 மெம்பர் மட்டும் நியமிச்சுட்டா என்ன பண்ண, 6 மெம்பர்ல அந்தந்த பிரசிடென்சில இருந்து ஒரு ஆள் இருந்தா தானே கரெக்டா இருக்கும். ஆக்ரா பிரசிடென்சி அப்ப இருந்துச்சு, பாம்பே பிரசிடென்சி இருந்துச்சு, பெங்கால் இருந்துச்சு, மெட்ராஸ் இருந்துச்சு. அப்ப 4 பிரசிடென்சில இருந்தும் அந்த கவர்னர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை நீங்க வச்சுக்கலாம். அப்ப அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அதை வச்சு ஈஸியா சட்டம் இயற்றக்கூடிய ப்ராசஸ் வேகம் அடையும். அப்படிங்கிறதுக்காக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஓபன் ஆகுது. ஓகே, சோ இது வந்து அப்படியே. இப்ப இந்த சட்டத்தினுடைய மிக முக்கிய அம்சம் எக்ஸிகியூட்டிவ், நிர்வாக மற்றும் சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் தனித்தனியே பிரிக்கப்படுது. ஓகே, ரெண்டாவதா என்ன நடக்குது அப்படின்னா, 2 விஷயங்கள் நடக்கும். சார்லஸ் வூட்ஸ் டிஸ்பாட்ச் இல்லையா? டிஸ்பாட்ச் வந்து என்னது? சார்லஸ் வூட்ஸ் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்திய கல்வியினுடைய மகா சாசனம், மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் 1854ல வரும். இது தனி. இதோட இல்லாம என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக, ஐசிஎஸ் எக்ஸாமுக்காக, அதாவது இந்திய குடிமை பணிகள் கமிட்டி ஒரு தேர்வுக்குள்ள வைப்பாங்க. ஓகே, கமிட்டி ஆன் ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, அதாவது ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் இந்திய குடிமை பணிகளுக்காக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அதுதான் மெக்கலே கமிட்டி. இந்த கமிட்டி 1854ல தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது 1854ல அதை பேஸ் பண்ணி தான் ஐசிஎஸ் எக்ஸாம், முதல் குடிமை பணிகள் தேர்வு. அடிக்கடி உங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. 1855ல எங்க நடக்குது? லண்டன்ல நடக்குது. லண்டன்ல தான் நடக்க ஆரம்பிக்குது. ஓகே, so based on the report submitted by the Macaulay committee, Indian civil service exam started to be conducted and the first exam was held in the year 1855 at London. Okay, லண்டன்ல நடக்குது. இனிஷியலா இந்தியர்கள் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்காது. நாளடைவுல தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு. சோ இதுதான் வந்து இந்த 1853ஆம் ஆண்டு சட்டம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். சோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து தனியா பிரிக்கிறாங்க. அதுக்கு லோக்கல் ரெப்ரசன்டேஷன் வேற கொடுக்குறாங்க. 6 மெம்பர்ல 4 மெம்பர் லோக்கல் ரெப்ரசன்டேஷனா இந்தியர்கள் கிடையாது. மறுபடியும் சொல்றேன், 4 மாகாணத்தில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான். அது வந்து இந்தியர்கள் கிடையாது. ஓகேவா? சோ அது வந்து ஆங்கிலேயர்கள், அவங்க அங்க இருக்கிற அந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஆங்கிலேய உறுப்பினரை யாரையாவது ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாகாணத்துல என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும், அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்லஸ் வூட்ஸ் டிஸ்பாட்ச், அதுக்கப்புறம் ஐசிஎஸ் கமிட்டி ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல அடிக்கடி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அப் டு திஸ் உங்களுடைய பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடியுது. இதுக்கப்புறம் 1857ல வந்து உங்களுக்கு வந்து குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் நடக்கும். அதாவது ரிவால்ட் நடக்குது இல்லையா, சிப்பாய் கழகம் நடக்கிறதுனால 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு அப்புறம் முழுமையான கட்டுப்பாடு யார் கையில் போகுதுன்னா இங்கிலாந்து அரசினுடைய கைகள்ல வந்துருது.
ஓகே. ஸோ அவங்க தான் டைரக்டா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இங்கிலாந்து பார்லிமெண்ட் தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இப்ப கிடையாது, ஒழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அது வந்து நம்ம அடுத்த வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். இங்கேயே வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த 1853 ஆக்ட்லயே வந்து அடுத்த 20 வருஷத்துக்குன்னு சொல்லி ராணி வந்து சைன் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு சார்ட்டர் ஆக்ட் வரும்போது 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுவாங்க. அப்ப இங்க வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்போ வேணா கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி முடிவுக்கு வரலாம்னு சொல்லி அதுல மென்ஷனே பண்ணிடுவாங்க இன்டைரக்டா. அதுல சொல்லல, 20 வருஷம் சொல்லலைனாலே என்ன அர்த்தம், எப்போ வேணா நான் நீக்குவேன்ப்பா அப்படின்னு தானே அர்த்தம். அப்படிங்கிற சுச்சுவேஷன். அப்போ அதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அடுத்த 20 வருஷத்துக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால இதோட கவுன்சில் ஆக்ட் சார்ட்டர் ஆக்ட் வந்து முடிஞ்சிருது. ஓகே, பட்டய சட்டம் முடிஞ்சிருது. அப்போ எப்போ வேணா நான் டெர்மினேட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய எதிர்ப்பு வந்து இந்தியாவில் நடக்க ஆரம்பிக்குது. அதனால முன்கூட்டியே யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இந்த சட்டத்தில் வைக்கிறாங்க. நினைச்சபடி 857 பெரிய புரட்சி நடக்குது. அதுக்கப்புறம் புதிய சட்டங்கள் இந்தியாவை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டங்கள் உருவாகுது. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். Thank you.